லேடி சூப்பர் ஸ்டாரான நம்ம நயன்தாரா அவருடைய டாக்குமெண்ட்ரி, அதாவது கல்யாண ஆல்பம், கல்யாண சிடி எப்பதான் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா கல்யாணம் முடிச்சு குழந்தையே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஆனா இன்னமும் கல்யாண சிடி இன்னும் வெளியாகாம இருக்கு. எப்பதான்யா ரிலீஸ் பண்ணுவீங்க? நெட்ஃபிளிக்ஸ்க்கும் அவங்களுக்கும் இடையில முட்டிக்கினதே இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலா இப்போதைக்கு அந்த கல்யாண சிடி கிடைச்சு இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1 நாள்ல அந்த கல்யாண சிடி இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல தான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண சிடில நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்துல தான் நம்ப விக்னேஷ் சிவனும், நயன்தாராவும் ஒண்ணா இணைஞ்சாங்க. ஐ மீன் அவங்க 2 பேரும் அப்பதான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சீன் எதனா அந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யாருன்னா, ஒண்டர் பார் ஃபிலிம் நம்ம தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர். ஸோ அந்த படத்துல இருந்து ஒரு பாடலை இப்போதைக்கு அந்த படத்தை ஐ மீன் அந்த கல்யாண சீடில யூஸ் பண்ணியிருப்பாங்க போல ஒரு 3 செகண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த சாங்கை இப்போ வேற ஒருத்தர் யூஸ் பண்ணணும்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கிட்ட இருந்து என்ஓசி வாங்கி ஆகணும். அதுக்கு நயன்தாரா அவர்கள் தனுஷ் கிட்ட என்ஓசி கேட்டிருப்பாங்க போல. இந்த மாதிரி நாங்க அந்த பாடல் இந்த சிடில யூஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு என்ஓசி கொடுங்க, நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல என்ஓசி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, என்ன ஒரு 10 கோடி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாராமா. இவங்க உடனே ஷாக் ஆயிருக்காங்க. என்ன 3 செகண்ட் சாங்க்கு 10 கோடியா அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல என்ன ஆச்சுன்னு தெரியல, கடுப்பாயிட்டு ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒரு பிரஸ் ரிலீஸா இப்போதைக்கு அபிஷியலாவே நயன்தாரா அவர்கள் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ண இப்போதைக்கு சோசியல் மீடியாவே தீயா பரவிக்கிட்டு இருக்கு. தனுஷை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏன் தலைவனை பாத்தியா இவனை பாத்தியா அப்படின்ற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. நயன்தாரா சொல்றது, நாங்க 4 ரவுடி தான் படத்துல இருந்து ஒரு சாங்கை யூஸ் பண்ணணும், ஐ மீன் யூஸ் பண்றோம், அதுக்கு என்ஓசி கேட்டதுக்கு தனுஷ் அவர்கள் 10 கோடி டிமாண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் மேபி நாளைக்கோ என்னமோ நாளானிக்கோ தான் இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எங்க தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. லேடி சூப்பர்